வணக்கம், நான் டாக்டர் பிரபு பேசுகிறேன். மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர், ஈரோட்டிலேருந்து. இதுவரைக்கும் தண்டுவடம் சம்மந்தமாக நிறைய விஷயங்களை பேசிட்டோம். எல்லாரும் கேட்குறது சார் அந்த ப்ராப்ளத்தையெல்லாம் சொல்லிட்டீங்க, அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டுன்னு நீங்கள் சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கேட்குறீங்க. கண்டிப்பாக நான் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி சயாட்டிக்கா அப்படிங்கிற அந்த ஒரு டேர்ம் அப்படின்னா என்னன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு எப்பயுமே ஸ்பைனல் கார்ட்லேருந்து வெளியில் வர்ற நரம்புக்கு பேர் ரூட்டுன்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் அதுக்கு அடுத்தது பிளெக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்து அந்த பிளெக்ஸஸ்லேருந்து தான் நர்வ்ஸ் வெளியில் வருது. அந்த நர்வ்ஸ் நியூரோமஸ்குலர் ஜங்ஷனுக்கு போய் அங்கேருந்து மசிலுக்கு போகுது. இதுதான் ஒரு ஆர்டர். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சயாட்டிக் நர்வ்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் கார்ட்லேருந்து ஒரு 5 ரூட், அதாவது L2, L3, L4, S1, S2, L5, S1, S2 அப்படிங்கிற அந்த 5 ரூட் அதிலேருந்து வர்ற நரம்புகள் தான் அந்த சயாட்டிக் நர்வ் அப்படிங்கிற நரம்பை ஃபார்ம் பண்ணுது. மெயினாக அந்த சயாட்டிக்கா அப்படிங்கிறது என்னென்னா, அதாவது டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆகி, அதாவது நம்ம 2 ஸ்பைனுக்கு இடையில சவ்வு விலகி அந்த வழியாக போகிற அந்த நரம்பை ப்ரெஸ் பண்ணி, அந்த நரம்பை ப்ரெஸ் பண்ணுறதுனால நமக்கு இடுப்புலேருந்து காலுக்கு வலி பரவுறத, அந்த வலி பேர் தான் சயாட்டிக்கா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஜென்ரலாக நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், இந்த சயாட்டிக்காங்கிறது ஒன்று சவ்வு நரம்பு அமுக்கிறனால வரலாம், இல்லை லிகமெண்டம் ஃப்ளேவம் ஹைப்பர்ட்ரோஃபி, அதாவது அந்த ஸ்பைனலுக்கு வெளியில் இருக்கிற அந்த உரை வீங்கிறனால அந்த அமுங்கலாம். ஸோ என்னவா இருந்தாலும் இந்த சயாட்டிக்கா இல்லை இடுப்பில் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா ஜென்ரலாக நம்ம நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். இந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ் இல்லை சயாட்டிக்காவுக்கு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா 80%, 75% 80% கன்சர்வேட்டிவ்னு சொல்லக்கூடிய மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் தான். மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டில் என்னென்ன சார் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல எல்லா ஸ்பைனல் ப்ராப்ளத்துக்கும் பேசிக்கான ஒரு தீர்வுன்னு பார்த்தீங்கன்னா பெட் ரெஸ்ட். நீங்கள் கொஞ்ச நாளைக்கு ஒரு மினிமலாக, நீங்கள் கம்ப்ளீட்டாக தூங்கிட்டே இருக்க வேண்டாம், பட் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கணும். அதாவது ரொம்ப வெயிட் தூக்கிறது, இல்லை ரொம்ப ஸ்டெர்னஸ் ஆக்டிவிட்டீஸ், இல்லை ரொம்ப கஷ்டமான வேலைகள்லாம் செய்கிறதுலேருந்து நீங்கள் கொஞ்ச நாளைக்கு உங்களை ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இது முதல்ல ரெஸ்ட். ரெண்டாவது மெடிகேஷன்ஸ். அதாவது இந்த நரம்புக்குன்னு சில பெயின் கில்லர்ஸ் இருக்குது, ஸ்பெசிஃபிக் ஃபார் இந்த காபாபென்டின் குரூப், ப்ரிகாபாலின் குரூப், பேராஸ்டமால், ட்ரமடால், இந்த மாதிரி ஒரு சில குறிப்பிட்ட பெயின் கில்லர்ஸை நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு மூலமாக இந்த வழியிலேருந்து நீங்கள் வெளியில் டெம்பரவரியாக வரலாம். முதல்ல பெட் ரெஸ்ட்டு, அப்புறம் மெடிகேஷன்ஸ், மூணாவது எக்ஸசைஸ், அதாவது பேக் எக்ஸசைஸ் இல்லை நெக் எக்ஸசைஸ். அதாவது இப்போ நம்ம சயாட்டிக்காவை பற்றி பேசுகிறனால பேக் எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணணும், எப்படி பண்ணணுங்கிறத அதுக்குன்னு ஒரு தனி வீடியோ மூலமாக உங்களுக்கு அதை நான் விலாவரியாக சொல்கிறேன். அடுத்தது பேக் கேர். அதாவது எக்ஸசைஸ் பண்ணிடுறீங்க, அதே மாதிரி பேக் கேர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம நம்மளோட இடுப்பை எந்த மாதிரி வச்சுக்கணும், எந்த மாதிரி வச்சுக்கக்கூடாது, என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு ஒரு தனியாக ஒரு வீடியோ மூலமாக விளக்குறேன். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட் இல்லைனா மெடிக்கல் மேனேஜ்மெண்ட். முதல்ல பெட் ரெஸ்ட்டு, அடுத்து மெடிகேஷன்ஸு, அடுத்து பேக் எக்ஸசைஸ், அடுத்து பேக் கேர். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் சரியாக கடைபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ் இல்லை இந்த சயாட்டிக்காலேருந்து 80% நீங்கள் வெளியில் வந்துடலாம். இதுக்கு அடுத்த ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருவேளை உங்களுக்கு அந்த நரம்பு பாதிக்க ஆரம்பிச்சிடுச்சு, அதாவது இப்போ அந்த நான் ரூட்டுன்னு சொன்னேன் பார்த்தீங்கன்னா, அந்த சவ்வு போய் அந்த ரூட்டை அமுக்கிறனால அந்த ரூட்டு பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு, இல்லை ஆல்ரெடி பாதிப்பு வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதுக்கான ட்ரீட்மெண்ட் மருத்துவர் அணுகி எடுத்துக்கணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எபிடியூரல் ஸ்டீராய்டு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அந்த நரம்பு எந்த இடத்துல பல்ஜ், அதாவது எந்த இடத்துல ரணமாயிருக்கோ அந்த இடத்துல நம்ம சியா மூலமாக, அதாவது எக்ஸ்ரே கைடன்ஸ் மூலமாக போய் ஒரு ஊசி போட்டு அந்த ஊசி மூலமாக ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷனை நம்ம அந்த இடத்துல செலுத்தினோம்னா, ஏன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷனுங்கிறது ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி. ஸோ அந்த ரூட்டில் இருக்கிற அந்த இன்ஃப்ளமேஷனை குறைச்சி உங்களுக்கு வலியை குறைக்கிறது தான் இந்த ஊசியோட ஒரு முக்கியமான ஒரு ட்ரீட்மெண்ட்டு. ஸோ இப்படி நம்ம ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் எய்தர் எபிடியூரல் ஸ்டீராய்டாவோ இல்லை ஃபொராமினல், அதாவது அந்த ரூட் எந்த இடத்துல வெளியில் வருதுன்னு பார்த்து அந்த ஃபொராமனில் நம்ம ஊசி போட்டு இந்த ஸ்டீராய்டை செலுத்தினோம்னா கண்டிப்பாக இந்த பெயின் ரிலீவ் ஆகிடும். இந்த மாதிரி எபிடியூரல் ஸ்டீராய்டு இல்லை ஃபொராமினல் ஸ்டீராய்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இம்மீடியட்டாக உங்களுக்கு வழியில் போயிடும். நெக்ஸ்ட் டே, அதாவது அடுத்த நாளே நீங்கள் உங்களோட வேலைக்கு நீங்கள் போக ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இந்த சவ்வு ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்துது, இது நிறைய வெளியில் அந்த நரம்பை நல்லா அழுத்திக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வலி அதிகமாக இருக்கும். சில நேரம் அந்த வலியோடு சேர்ந்து உங்களுக்கு கால் அசைவும் பாதிக்கப்பட ஆரம்பிச்சிடும். அதாவது மோட்டார் வீக்னஸ்ன்னு சொல்லுவோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒரு ரூட் இல்லை ஒரு நரம்பு அமுகுச்சுன்னா சென்சரி ப்ராப்ளமும் வரும், மோட்டார்னு சொல்லக்கூடிய அசைவு பாதிப்பும் வரும். அந்த மாதிரி இந்த அசைவு பாதிப்பு வந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக இதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். இதுக்கு
லேட்டஸ்ட் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா மைக்ரோ லம்பார் டிஸ்கெக்டமி. அதாவது சின்னதாக 1 இன்ச்சு தான் நாங்கள் ஓட்ட போடுவோம். இந்த 1 இன்ச்சில் வந்து இன்சிஷன் போட்டு நேராக வந்து அந்த சவ்வு பாதித்த இடத்துக்கு போய் அந்த இடத்துல இருக்கிற எலும்பையும் அந்த இடத்துல இருக்கிற அந்த சவ்வு, அது லிகமெண்டம் ஃப்ளேவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உரையையும் எடுத்து அந்த சவ்வை மட்டும் நம்ம எடுத்துட்டு நரம்பை ரிலீஸ் பண்ணிட்டோம்னா இதுக்கு பேர் வந்து மைக்ரோ லம்பார் டிஸ்கெக்டமி. இது வந்து நம்ம மைக்ரோஸ்கோப்பில் பண்ணுறனால தான் இது மைக்ரோ லம்பார் டிஸ்கெக்டமி. அந்த சவ்வை மட்டும் எடுத்துட்டோம்னா அதுவும் ஒரு பக்கம், எந்த பக்கம் உங்களுக்கு வலது பக்கம் கால் வலி வருது, இடுப்புலேருந்து வலது பக்கம் கால் வலி வருதுன்னா அந்த பக்கம் இருக்கிற சவ்வை மட்டும் நம்ம எடுத்து அந்த நரம்பை ரிலீஸ் பண்ணோம்னா உங்களுக்கு வலி சுத்தமாக போயிடும். இந்த ஆப்ரேஷன் பண்ணி முடித்த உடனே நீங்கள் மயக்கத்திலேருந்து தெளியும் போதே உங்களுக்கு வலி போயிடும். அந்த டே ஆஃப் சர்ஜரி என்னைக்கு உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணமோ அன்னைக்கே உங்களை நாங்கள் நடக்க வச்சுருவோம். அதுக்கு அடுத்த நாள் இல்லை, அதுக்கு அடுத்த இன்னும் ஒரு நாள் சேர்த்து நீங்கள் வீட்டுக்கு போகலாம். ஸோ டோட்டலாகவே நீங்கள் வந்து ஒரு 2 to 3 days ஹாஸ்பிட்டலில் இருந்தால் போதும். இன்னொரு அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா எண்டோஸ்கோபிக் டிஸ்கெக்டமி. அதாவது எண்டோஸ்கோப்புன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சின்ன கோப் வழியாக ஒரு நுண்துளை மூலமாக அந்த நரம்பு எந்த பக்கம் பாதிச்சிருக்கோ அந்த பக்கம், பாதிப்பு இருக்கிற பக்கம் நம்ம உள்ளே போய் அந்த ஏற்கனவே நான் சொன்ன பார்த்தீங்களா அந்த எலும்பையும் அதுக்கு கீழே இருக்கிற அந்த உரையையும் எடுத்துட்டு அந்த சவ்வை எடுத்துட்டோம்னா அந்த நரம்பு ரிலீஸ் ஆகிடும். பட் இந்த எண்டோஸ்கோபிக் டிஸ்கெக்டமியில் இண்டிகேஷன்ஸ் வந்து ரொம்ப நேரம், அதாவது சவ்வு ரொம்ப விலகி, அதாவது எக்ஸ்ட்ரூடட் சீக்வஸ்ட்ரேட்டட் டிஸ்க்னு சொல்லுவோம். அதாவது ரொம்ப விலகி வெளியில் வந்திருந்தால் மட்டுமா நம்ம வந்து இந்த எண்டோஸ்கோபிக் ப்ரொசீஜர் மூலமாக பண்ண முடியும். ஸோ இந்த ரெண்டும் மைக்ரோ லம்பார் டிஸ்கெக்டமி, எண்டோஸ்கோபிக் டிஸ்கெக்டமி ரெண்டும் ரொம்ப அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட். இதில் வந்து ரொம்ப சின்னதாக ரொம்ப சிறிய அளவில் இன்சிஷன் போட்டு நம்ம சரி பண்ணிடலாம். இதுக்கு அடுத்தது இன்னும் வந்து உங்களுக்கு தேய்மானம் ரொம்ப சிவியராக இருக்குது, சவ்வு விலகி இருக்கு, எலும்பும் விலகி நம்ம நரம்பு அமுக்கிட்டு இருக்குன்னா இந்த மாதிரி சூழ்நிலையில், அதாவது அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த பேஷண்ட் வந்து ஆரம்ப கட்டத்தில் வந்து டாக்டரை பார்க்காம அந்த வியாதியை ரொம்ப முத்த விட்டு கிட்டத்தட்ட நடக்கவே முடியாமல் மருத்துவர்கிட்ட வருவாங்க இல்லையா, அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேறு வழி இல்லாமல் டீகம்ப்ரெஷன் அண்ட் ஸ்டெபிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நரம்பு அமுத்திட்டு இருக்கிற எலும்பை எடுக்கிறதோட மட்டும் இல்லாமல் அந்த விலகிட்டு இருக்கிற எலும்பையும் இழுத்து வச்சு பிளேட் ஸ்க்ரூ போட்டு நாங்கள் டைட் பண்ணி ஸ்டெபிலைஸ் பண்ணுவோம். இதுக்கு பேர் தான் ஸ்டெபிலைசேஷன் சொல்லுவோம். இந்த பிளேட் ஸ்க்ரூலாம் வந்து டைட்டானியம் அப்படிங்கிற அந்த மெட்டலில் போடுறதுனால இது வந்து நம்ம உடம்புக்கு எந்த பாதிப்பும் வராது. ஒருவேளை இந்த மாதிரி அறுவை சிகிச்சை தேவைப்பட்டாலும் நம்ம கண்டிப்பாக பண்ணுறது அது மருத்துவர் முடிவு பண்ணுறது தான். அதனால் நீங்கள் வந்து எந்த ஒரு கட்டத்துலையும் இந்த மாதிரி சவ்வு விலகி உங்களுக்கு வந்து ஒரு இடுப்பு வலியோ கால் வலியோ வந்துச்சுன்னா உடனடியாக மருத்துவரை அணுகி இந்த ப்ராப்ளத்தை ஆரம்ப கட்டத்திலேயே சரி பண்ணிக்கிங்க. அட்வான்ஸ்டு ஸ்டேஜுக்கு போய் இந்த எலும்பு விலகிற அளவுக்கு அதை விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக மேஜர் சர்ஜரி பண்ணுற மாதிரி வரும். இந்த மேஜர் சர்ஜரி டீகம்ப்ரெஷன் அண்ட் ஸ்டெபிலைசேஷன் பண்ணோம்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த சர்ஜரியிலேருந்து ரெக்கவர் ஆகி நீங்கள் திருப்பியும் பழைய நிலைமைக்கு எல்லா வேலையும் செய்கிறதுக்கு வந்து குறைஞ்சது 2 to 3 வாரங்கள் ஆகும். பட் இதுவும் வந்து பயப்பட தேவையில்லை. இந்த ஆப்ரேஷன் பண்ணாலும் நீங்கள் கிட்டத்தட்ட 99% நீங்கள் வந்து உங்களோட பழைய எல்லா ஒர்க்கையும் நீங்கள் ரெஸ்யூம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் இந்த லம்பார் டிஸ்க் ப்ரொலாப்ஸ் அப்படின்னு சயாட்டிக்கான்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராப்ளத்துக்கு ஃபஸ்ட்டு வந்து கன்சர்வேட்டிவ் 80%, அடுத்தது வந்து எபிடியூரல் இல்லை ஃபொராமினல் ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன், அடுத்தது வந்து லம்பார் இல்லை மைக்ரோ லம்பார் இல்லைனா எண்டோஸ்கோபிக் டிஸ்கெக்டமி, அடுத்தது வந்து டீகம்ப்ரெஷன் அண்ட் ஸ்டெபிலைசேஷன். ஸோ இந்த மாதிரி அறுவை சிகிச்சைகளும் மருத்துவ முறைகளும் நம்ம கரெக்டாக எந்த ஸ்டேஜில் எந்த பேஷண்ட்டுக்கு எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் தேவைப்படுதோ அதை கரெக்டாக டாக்டர் முடிவு பண்ணி அந்த ட்ரீட்மெண்ட்டை கொடுப்பாரு. அதனால் நீங்கள் டாக்டர் மேலே முழு நம்பிக்கை வச்சு ஆரம்ப கட்டத்தில் இருக்கும்போதே மருத்துவரை அணுகி நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டால் இந்த வியாதியை கம்ப்ளீட்டாக 100% நம்ம க்யூர் பண்ணிடலாம். நீங்கள் கண்டிப்பாக இந்த வியாதியை நீங்கள் ஆரம்ப கட்டத்திலே கண்டுபிடிச்சு க்யூர் பண்ணுறதுக்கு முயற்சி எடுங்க. நன்றி, வணக்கம்.